கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 25வது வசனம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். என கருமையானவர்களே, நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் என்றென்றைக்கும் அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், என்றென்றைக்கும் அவர் மகிமை உள்ளவர். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் உயர்த்தப்பட வேண்டியது. தேவனுடைய சத்தியத்தை ஆனால் ஒரு சிலரோ பொய்யாக்கி மாற்றி சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை சேவிக்க ஆரம்பிக்கிறார்கள். சிருஷ்டித்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவன்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க வல்லமை உள்ளவர். அவர்தான் சிருஷ்டித்தார். ஆனால் இன்று நாம் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளுகிறோமா அல்லது சிருஷ்டியை தொழுது கொண்டிருக்கிறோமா? எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் காண்கிற சிருஷ்டிகள் அல்லது உருவாக்கப்பட்டிருக்கிறவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போமானாலே அதை தொழுவதற்குண்டான அர்த்தம் தான். நம்ம ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அதை விட்டு செல்வத்திற்கோ அல்லது குடும்பத்தில் உள்ள யாருக்கோ ஒருவருக்கு நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை சிருஷ்டிகருக்கு ஒப்பான இடத்திற்கு கொண்டு செல்வோமானால் தேவன் அதை விரும்பாதவராக இருக்கிறார். என கிருமியானவர்களே, ஆகவே இந்த நாளிலும் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறது நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவர் நம்மை கிருபையாக தாங்கி நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். வசனங்களை வாசிக்கும் பொழுது அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒற்றாக மாற்றினார்கள். ஏன் வாழ்வில் சாபங்கள், ஏன் வாழ்வில் நிறைவேற்ற முடியாத காரியங்கள்? நாம் சிருஷ்டிகரை தொழுது கொள்வதை விட்டுவிட்டு சிருஷ்டியை தொழுது கொண்டிருப்போமானால் தேவன் அதை விரும்பாதவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிப்போம், சிருஷ்டிகரை வணங்க ஆரம்பிப்போமானால் கர்த்தர் நம் வாழ்வில் அற்புதங்களை செய்வார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் ஒருவேளை நான் சிருஷ்டிகரை தான் தொழுகிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் போராட்டம்னு சொன்னீங்கன்னா, சிருஷ்டிகருக்கு ஒப்பாக உன் வாழ்வில் நீ எதை முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அதை பின்னாக தள்ளி என் ஆண்டவராக இயேசுதான் என் வாழ்வில் எல்லாம் என்று சொல்லிப்பார். உன் வாழ்வில் தேவன் அற்புதங்களை செய்வார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை அறியக்கூடிய அறிவை ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருவரும் அதிகமாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. உண்மையிலே நிலைத்திருந்து கனி கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. வேண்டி விரும்பி ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்கள் ஒவ்வொன்றிற்கும் கர்த்தர் இன்று பதில் கொடுங்க. தேவைகளோடு கூட உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.